கணவன் மனைவியும் ஒண்ணுமே நடக்காத மாதிரி இருக்காங்க. அப்போ என்னம்மா திடீர்னு நல்ல சத்தமா கேட்டேன். அந்த அம்மாட்ட கேட்கும்போது ஒன்றும் இல்லை, சட்டை கீழே விழுந்துச்சு. சட்டை கீழே விழுந்தா எப்படிமா இவ்வளோ சத்தம் வரும்? சட்டைக்குள்ள என் வீட்டுக்காரர் இருந்தார். சட்டையோட தூக்கி போட்டுட்டாங்க. உண்மையில கோபம் வரும்போது எங்க இருந்தா பலம் வரும் தெரியும். அந்த தொபியாவின் ஆவி உள்ள வந்துட்டாங்கன்னா நமக்குள்ள ஒரு அசூர பலம் வந்துடும். தூக்காதுதான் தூக்குவோம், கட்டுல தான் தூக்கிடுவோம். டிவியெல்லாம் எங்க அடிச்சு போகணும்னு தெரியாது. ஜன்னது கடவுள்லாம் உடைச்சிடும். அந்த சட்டை ஆவி நமக்குள்ள அந்த தொபியாவின் ஆவி வந்துட்டு நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. பெரிய வதனமா இருக்கும். அப்ப இந்த தொபியாவின் ஆவி இருக்கும் போது நமக்குள்ள இந்த எண்ணங்கள் தோணும். இந்த எண்ணங்கள் இயேசுவின் ரத்தம் அந்த சண்டையிடுகிற வல்லமையை இப்பொழுதே முறியடிக்கிறது. சுத்திகரிப்பு இருக்கிறது. இப்பொழுது ஆவியானவரும் நமக்குள்ளே வாசம் செய்து நம்முடைய அறையிலே இப்பொழுது முகாமிட்டுக் கொண்டிருக்கிற அந்த தொபியாவின் தட்டு முட்டுகள் தூக்கி வெளியே எறியப்படுகிறது. நம்முடைய அறை சுத்தமாக்கப்படுகிறது. பரிசுத்த பனிமுட்டுகள் உள்ளே கொண்டு வைக்கப்படுகிறது. ஜெபம் உள்ளே வைக்கப்படுகிறது. வேத வாசிப்பு உள்ளே வைக்கப்படுகிறது. சாந்தம் உள்ளே வைக்கப்படுகிறது. அமைதி உள்ளே வைக்கப்படுகிறது. இதோ நம்முடைய ஆலயம் சுத்திகரிக்கப்படுகிறது. நம்முடைய இருதயம் சுத்திகரிக்கப்படுகிறது. சுத்திகரிக்கப்பா எங்களோட சபையை சுத்திகரிப்பாங்க. நல்ல ஒரு அமைதியானவர் சண்டை போடுகிற அந்த தொபியா இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் விழுந்து போகிறான். அவன் தரையிலே தட்டுகிறது. அவனை விதித்து போடுகிற வல்லமை வெளிப்படுகிறது. எப்பொழுதும் சண்டையிட்டு மன அமைதியை குலைக்கிற, மன சமாதானத்தை குலைக்கிற, மன அழுத்தத்தை கொடுக்கிற அந்த வல்லமைகள் வெட்கப்படுவதாக குடிவெறியின் ஆவி இயேசு கிறிஸ்து நாமத்திலே முறியடிக்கப்படுவதாக. குடிவெறியின் ஆவியே இயேசு கிறிஸ்து நாமத்திலே நாங்கள் சபையாய் உன்னை எதிர்க்கிறோம். ஜனங்களை விட்டு ஓடிப்போ. மதுபான கடைகளிலே தங்கியிருப்பவர்கள் ஆலயத்திலே தங்குவதற்கு கர்த்தர் உதவி செய்கிறாங்க. எப்பொழுது மதுபான கடைகள் திறக்கும் என்று காலையிலே தீவிரித்து நடக்கிற ஜனங்கள் உங்களுடைய ஆலய கதவு எப்பொழுது திறக்கும் என்று உங்களுடைய ஆலயத்துக்கு வருவதற்கு உதவி செய்கிறாங்க. ரோட்டோரங்களிலே ஆக்சிடென்ட்களை உண்டு பண்ணி ரத்தத்தை குடிக்கிற வல்லமைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நசுக்கப்பட்டு போவதாக. ஆக்சிடென்ட்களை தூண்டுகிற அந்த தொபியாவின் வல்லமை